இந்த காங்கிரஸ் விஜயோடு சேரணுன்றதுல காங்கிரஸ்கார அத்தனை பேருக்கு தெரிஞ்ச ரகசியம் அது. ராஜேஷ்குமாருக்கும் அந்த எண்ணம் இருக்குன்னு சொல்றாங்க. ரைட், அது அவங்க ஒரு காங்கிரஸ்காரனா காங்கிரஸ் கட்சிக்கு எது நல்லது அப்படின்னு ஆராய்ந்து முடிவெடுக்கிற அல்லது ஆராய்ந்து ஆலோசனை சொல்கிற பரிந்துரைக்கிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளிக்கிற மாதிரி ஒரு குழு அமைச்சு அந்த குழு திமுக தலைவரையே அறிவாலயத்தில் வந்து ஊரறிய பார்த்துட்டு போன பிறகும் பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் உள்ள போய் விஜயை போய் பார்த்து அந்த செய்தியை அவரே கசிய விட்டாரோ இல்லை திட்டமிட்டு சிலர் கசிய விட்டாங்களோ, அந்த குழு அமைச்சரே சும்மா ஹம்பக்கு தான். சந்திப்பே நடந்தாலும் நம்பாதீங்க. விஜயோட எல்லாம் பேசி முடிச்சாச்சு, பொங்கல் அன்னைக்கு கையெழுத்தாகுது, காங்கிரஸுக்கு 75 இடம். அந்த வதந்தி இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ சீரியஸாக நான் எடுத்துக்கல, அதை நான் புறக்கணிக்கவும் மாட்டேன். அறிவிச்சா 2 பேரும் நின்று போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கட்டும். அது செல்வ பெருந்தையும் ஸ்டாலினும் சேர்ந்து அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்களா, இல்லை செல்வ பெருந்தையும் விஜயும் போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்களா, இல்லை செல்வ பெருந்தைக்கு அந்த அணியில் உடன்பாடு இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் தள்ளி நிட்டு இன்னொரு எக்ஸும் விஜயும் போஸ்ட் கொடுக்குறாங்களாம், ஃபோட்டோ வரட்டும், அப்புறம் சீரியஸாக எடுத்துகிட்டு வாதிக்கலாம். அந்த வதந்திகள் தொடருதுன்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் இது சாத்தியமா சார் தெரியாது எனக்கு. ஓகே, ஏன்னா அதனோட விளைவுகளை மையப்படுத்தி தான் இந்த பேச்சுக்களே ஓடுது. ஏன்னா காங்கிரஸ் இல்லைன்னா திமுகவினுடைய நிலை என்ன, காங்கிரஸ் வந்துச்சுன்னா தாவேக்காவோட நிலை என்ன, 1000 இருக்கு. எந்த கேள்விக்கும் தெளிவான பதில், உறுதியான பதில் உங்களுக்கும் கிடைக்காது, எனக்கும் தெரியாது. அது நடக்கும் பட்சத்தில் தான் தெரியும். ஆமாம் சார், ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கிற போது இதுதான் நடக்கும்னு நீங்கள் யாரையும் முடிவு பண்ணி வாங்க. தேர்தல் அரசியல் அப்படி மாறி போச்சு இல்லை, யாரையும் நான் குறை சொல்லலை. யாரும் நம்பாதீங்க, வெக்கம் கட்டது தான் தேர்தல் அரசியல்லாம் நான் சொல்கிறேனே, எனக்கு நான் ஆசையா? அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சார். ஒரு தலைவனுடைய ஒரு கட்சியினுடைய ஸ்டாண்டு என்ன நிலைப்பாட்டை எடுப்பது அப்படிங்கிறது அந்த